ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சின்ன கேம்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் டே ட்ரிப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருந்து கிளம்பி நாகலாபுரம் போயிருந்தோம். ஸோ ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போயிட்டோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு ரீச் ஆகிறதுக்கு வந்து அரௌண்ட் 2.5 hours ஆச்சு. ஆக்சுவல் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour 20 minutes தான் வந்து டியூரேஷன். பட் நாங்கள் கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம் பிகாஸ் அந்த ரோடு வந்து அந்த மாதிரி. ஸோ இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா கோனே டேம். ஆக்சுவலாக நாகலாபுரத்துலேருந்து தடாக்கு போகிறதுக்கு ரூட் இருக்குது. ஸோ அந்த ரூட்டில் போனீங்கன்னா இது வரும். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டான இடம். ஒரு சுற்றி மவுண்டெயின், அது கீழே வந்து ஒரு பெரிய வாட்டர் ரிசர்வாயர் இருக்குது. ஸோ அந்த ரோடு வந்து நல்லா தான் இருக்கும். பட் இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நாகலாபுரத்துலேருந்து போகிற மெயின் ரோடு வந்து டோட்டல் யூஸ்லெஸ். வழி ஃபுல்லாக பேட்ச் ஹோல்ஸில் தான் இருக்கும். மழை சீசனில் நம்ம போனதுனால லோ பேஸ் கார் கொண்டு போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக கார் டேமேஜ் ஆயிரும். மழை வருதுடா. செம்மையாக இருக்குல்ல, ஏதோ குளிர் பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி இது. ஆனால் இப்படி அகல் அடிக்குது. ஸோ கிரில் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு விறகு இல்லாமல் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது இங்கே நிறைய விறகு இருக்குது. அதை நம்ம இப்போ கலெக்ட் பண்ண போகிறோம். அந்த சைடு அப்படியே காட்டு, மழை வேறு வந்துட்டு இருக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா மழை வருது, அதுக்குள்ளே நம்ம விறகு எடுக்கணும். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே போகும்போது நம்ம கேம்பிங்க்கு வந்து உட் ஃபயர் தந்தூரிலாம் பண்ணுறதுக்காக உட் ஃபயர் பிட்டெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ சுத்தமாக விறகுலாம் எதுவும் வச்சுட்டு போகல. ஸோ அதனால் ரோட்டில் கிடைக்கிற விறகுலாம் பொறுக்கிட்டு அதை தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி போகிற சவுண்டு கேட்குது. சொல்லம்மா, ஏய் மழை வருதுடா. ஸோ இதான் நம்ம கிரில் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்க விறகு. சுகர் வண்டியில் உட்காந்துருக்கு. ஆக்சுவலாக இந்த ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேம் கிட்ட எடுத்தது தான். ஸோ அந்த மவுண்டெயின்லேருந்து மழை வர்றதை வந்து நாங்கள் அப்படியே முன்னாடியே பார்த்தோம். ஆக்சுவலாக அது அப்படியே நம்ம டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகி வந்தது. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரியான மழை ஆக்சுவலாக நம்மளுக்கு முன்னாடி இருந்து இருந்தது. திருப்பிடு. ஸோ இதுதான் அந்த டேமுக்கு போகிற ரூட் ஆக்சுவலாக. ஸோ ஃபுல்லாக கூழாங்கல் தான் அது. இந்த கூழாங்கல்னால நம்மளுக்கு சில ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. அதுதான் இப்போ லேட்டர் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம இங்கே கேம்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டார்ப்பை டிப்ளாய் பண்ணலாம்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து வண்டியை நிறுத்திட்டு டார்ப்பை போட்டோம். இது பர்ஃபெக்ட் லொக்கேஷன் ஆக்சுவலாக. பிகாஸ் பேக்ரவுண்டில் உங்களுக்கு மலை, அப்புறம் பெரிய வாட்டர் ஸ்ட்ரீமு அண்டு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் சீனரி. ஸோ நல்லா ரிலாக்ஸிங் பண்ணியிருக்கலாம் இங்கே. ஆக்சுவலாக நம்ம டார்ப் போட்டிருந்தா, பட் எப்படி சொதப்பிச்சு அப்படின்றத நீங்களே பாருங்கள். நான் இப்போ இது சிக்கல் எடுக்கிறதுலாம் தேவையில்லை. ஸோ இந்த டார்ப் பார்த்திங்கன்னா இது வந்து கோல்டு ஆர்மர் கேம்பிங் டார்ப். இது வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி டார்ப் இது. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நான் யூஎஸ்லேருந்து கொண்டு வந்தேன். ஆக்சுவலாக அமேசான் இந்தியாலேயும் அவைலபிள், பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நிறைய கேம்பிங் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான் இந்தியாவில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பட் இது ப்ராடக்ட் வந்து நீங்கள் Amazon.comலலாம் பார்த்தீங்கன்னா பாதியில் 20% ரேட்டு தான் இருக்கும். ஆக்சுவலாக Amazon.comல 20% நீங்கள் பார்க்குறது அதை விட 80% ஜாஸ்தியாக தான் Amazon.inல வந்து இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம அலிபாபாவில் கூட நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் டார்ப். இதை நீங்கள் கேம்பிங் டென்ட்டாக யூஸ் பண்ணலாம், இல்லை கார் டார்ப்பாக யூஸ் பண்ணலாம், இது கார் இல்லாமல் இதை ஷெல்டராகவும் யூஸ் பண்ணலாம். பட் அது ரொம்ப ஹை குவாலிட்டி மெட்டீரியல். இது வந்து எவ்வளோ விண்டை வேணாலும் ஸ்டாண்ட் பண்ணும். பட் இதை நம்ம எப்படி செக்யூர் பண்ணுறோம் அதை பொறுத்து தான். நம்ம எங்கே சொதப்பணுன்னா இங்கே பாருங்கள், நான் அந்த டார்ப் போல் வந்து டென்ட் ஸ்டேக்ஸு, அதாவது அந்த டென்ட்டை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டேக்ஸ், அந்த ராட்ஸை வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன் பூமியில். பட் அது இறங்கவே இல்லை. இது பார்க்க தான் உங்களுக்கு மணல் மாதிரி இருக்குது, பட் ஃபுல்லாக கூழாங்கல். நான் அதை போட்டு ப்ரெஸ் பண்ணால் ஒன்று லூஸ் சாண்டாக இருக்குது. லூஸ் சாண்டாக இருந்தால் காற்றடிச்சா அது பிடிங்கன்னு வந்துடும். அப்படி இல்லைன்னா கூழாங்கல்ல போய் மாட்டுது. ஒரு 2 inch கீழே நீங்கள் இறங்குனீங்கன்னா கூழாங்கல் மட்டும்தான் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் எஃபோர்ட் போட்டு அடிச்சிங்கன்னா டென்ட்டு ஸ்டெக்ஸாக வந்து வளையுது. இதுக்கு வந்து நம்ம கடையில் விற்கிற உளி மாதிரி ஏதாவது பெருசாக கொண்டு வந்து சுற்றி வச்சு தான் அடிச்சிருக்கணும். ஆனால் அடிச்சிருந்தால் இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்பாட்டு. பட் இதை நாங்கள் இப்போ மிஸ் பண்ணிட்டோம். பட் ஃப்யூச்சரில் வந்து இதுதான் நாங்கள் லேர்ன் பண்ண லெசன் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்பில் வந்து இதே லொக்கேஷனில்
போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ அந்த டைம் வந்து நம்ம நல்ல ஒரு குவாலிட்டியான இரும்பு ராடை கொண்டு போய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இங்கே நாங்கள் டென்ட்டு போட்டிருந்தோன்னா சூப்பராக வந்திருக்கும் ஆக்சுவலாக அந்த கேம்பிங் ட்ரிப்பு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ளேஸ் ஆக்சுவலாக. இங்கே போகிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து இந்த இடம் ஏன்டா இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன், பிகாஸ் அந்த ரோடு வந்து அவ்வளோ கேவலமான ரோடு இந்த இடத்துக்கு போகிற ரோடு. பட் இந்த இடத்த பார்த்த உடனே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ சரியான விண்ட் ஆக்சுவலாக நம்ம நல்லா சைக்ளோன் இருக்கிற டைம் பார்த்து நம்ம அங்கே போயிட்டோம். பட் பர்ஃபெக்ட் லொக்கேஷனு, பர்ஃபெக்ட் டைமிங்கு எல்லாமே பர்ஃபெக்ட்டு. பட் நம்ம கொண்டு போன இந்த கேட்ஜெட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இல்லை இந்த இடத்துக்கு, எஸ்பெஷலி டென்ட்டு, அந்த ஸ்பைக்ஸு. ஸோ மேக்ஸிமம் எல்லா இடமும் செக்யூர் பண்ணியாச்சு. பட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து செக்யூர் ஆகலை. அந்த 3 பாயிண்ட்ஸ்னால அவங்களுக்கு இந்த டார்ப்பை வந்து நம்மளால் ஸ்டேபிளாக நிறுத்த முடியல. கம்ப்ளீட்டாக நனைஞ்சது தான் மிச்சம். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிருந்தோம் ஆக்சுவலாக. பட் சேம் டேவே நாங்கள் இன்னொரு லொக்கேஷனில் வந்து நம்ம டார்ப்பை போட்டுட்டு கேம்பிங் பண்ணோம். சூப்பராக இருந்தது. அந்த ஸ்பேஸுமே வந்து சூப்பர். பேக்ரவுண்டில் மலை, அப்புறம் ஒரு வாட்டர் ஃபால்ஸு, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இல்லை, ஒரு வாட்டர் ஸ்ட்ரீமு, அதுக்கு அட்ஜசண்ட்டாகவே நம்ம டார்ப் போட்டு கேம்பிங் பண்ணோம். அதுதான் இந்த இடம். ஸோ இதோட கண்டினியூ வந்து நீங்கள் செகண்ட் பார்ட்டில் பாருங்கள். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான கேம்பிங் ட்ரிப். ஒன்று போச்சுன்னா இன்னொன்று வரும்னு கிடைப்பான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பாட் இது. வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.